ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நாங்கள் 17, 18 ஆகஸ்ட் மாதம் புறப்பட்டு சென்னையிலிருந்து காட்மாண்டு வந்தடைந்து 20ஆம் தேதி எல்லாருமே கெருங் பார்டர் கிராஸ் பண்ணி அங்கே எல்லாருமே முறையாக எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துல தங்கணுமோ அங்கே தங்கி கைலை யாத்திரை பயணத்தை மிகச்சரியாக மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ 2வது நாள் பரிக்கிரமாவை நிறைவு செய்து வருகிற போதுதான் நேபாளில் நடைபெற்ற பேரிடர் துயர சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டது முதலாக மிகுந்த மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான நேபாள மக்களும் பல நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்களும் வெளிநாட்டில இருந்து வந்தவங்களும் சரி தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்களும் சரி இதுல பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. எங்களோடு 150 பேர் பயணத்துல இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்க அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதியை நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு நேரத்துல இங்க நாங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பேரிடர்ல பாதிக்கப்பட்ட அனைவரையும் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணை துணை நின்று எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையும் நாங்க வைக்கிறோம். இந்த துயர சம்பவத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு சீக்கிரமா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் ஒத்துழைத்து பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாக அவர்கள் ஒரு சரியான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தாயகம் எல்லாரும் சீக்கிரம் திரும்பணும். எல்லாம் அல்ல சிவபெருமான் எங்களுக்கு துணை நிற்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்றேன். சிவாய நமஹ. நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரு வெள்ளத்தில் தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இப்போது 148 தமிழர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்க்கரசி அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்த்தோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக நினைக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. 148 தமிழர்களும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 103 பேர் அங்கு சிக்கியிருக்கிறதா நம்ம தகவல் வெளியிட்டு இருந்தோம். தற்போது அதையும் சேர்த்து தான் இவங்க சொல்லியிருக்காங்களா இல்ல தனியாக 148 பேர் இவங்க கூட போனவங்களை பத்தி அவங்க பேசியிருக்காங்களா? முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலாவுக்காக திருச்சி, தஞ்சை, சென்னை, கிருஷ்ணகிரி, தமிழகம், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் சென்றிருந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை தீபத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தால் பல நூற்றுக்கணக்கார் அடித்து செல்லப்பட்டனர். இதில் கும்பகோணத்தை சேர்ந்த டிராவல்ஸ் மூலம் 57 பேர் சென்றுள்ளனர். இதில் 20 பேர் மட்டும் பத்திரமாக உள்ளனர். மீதமுள்ள 37 பேர் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் உள்ளது. இதே போன்று சென்னை குரம்பேட்டையை சேர்ந்த மாதவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டவர் சென்றுள்ளனர். இதில் 2 குழுக்களாக அவர்கள் சென்றுள்ளனர். இதில் பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டாலும் அவர்கள் உறவினர்கள் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளது. தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளரான மங்கையர்க்கரசி பேசிய வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. ஆன்மீக யாத்திரைக்காக 2 குழுக்களாக 17, 18 ஆகிய 2 தேதிகள் சென்றும் காத்மண்டு பகுதியில் வந்தடைந்த 20ஆம் தேதி சென்றுள்ளனர். எந்தெந்த இடத்தில் எங்கு தங்க வேண்டுமோ அங்கு முறையாக சென்று கொண்டிருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் கைலாஷ் யாத்திரை மூலம் சென்ற 148 பேர் பத்திரமாக உள்ளோம் என்றும் சிவபெருமான் அருளால் நாங்கள் சிவபெருமான் எங்களுக்கு துணையாக உள்ளார் என்று அந்த வீடியோ வெளியாகி உள்ளது. குறிப்பாக இது பலர் அவர் அதாவது குரம்பேட்டை அந்த நிறுவனத்தின் மூலம் சென்றவர்கள் தற்போது அவர்கள் உறவினர்கள் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வெளியிட்ட வீடியோ அதாவது சொற்பொழிவாளரான மங்கையர்க்கரசி வெளியிட்ட வீடியோவால் அவர்கள் உறவினர்கள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். ஆனாலும் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாதனால் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டுள்ளார்கள் என்பது குறித்தான அவங்கள ஒரு முகவரி எதுவும் தெரியவில்லை. தற்போது இவர்கள் 2 குழுக்களாக சென்றவர்கள் இவர் 2 குழுக்களாக மங்கையர்க்கரசி சென்ற குழுக்கள் ஒரு குழுக்கள் மட்டும் அவர்கள் இருக்கிறார்களா அல்லது 2 குழுக்களுமே அந்த குழுக்களாக சென்றவர்கள் அவர்களுடன் இருக்கிறார்கள் என்ற விவரமும் தெரியவில்லை. முழுவதும் தெரிவதற்காக அவரை தொடர்பு கொள்வதற்காக தற்போது அவர்களும் பேசி வருகின்றனர். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தும் இது பேசி வருகின்றனர். பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.
ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.